நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அலமேடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவிகளுக்கு தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை அளிப்பதாக 2 தினங்களுக்கு முன்னர் ஆட்சியர் உமா மற்றும் அமைச்சர் மதிவேந்தனிடம் பெற்றோர்கள் புகார் அளித்திருந்த நிலையில் தற்போது கல்வித்துறை அதிகாரிகள், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், வட்டார கல்வி அதிகாரிகள் உள்ளிட்டோர் பள்ளிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, விவரங்கள். சுபா வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள ஆலாம்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட அலமேடு பகுதியில் அலமேடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில சுமார் 750க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றனர். அதாவது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இந்த வழியே நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா மற்றும் தமிழக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஒரு அரசு நிகழ்ச்சிக்காக காரில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அப்போது அந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவிகளினுடைய பெற்றோர்கள் அமைச்சர் மற்றும் ஆட்சியினுடைய காரை வழிமறித்து தொடர்ந்து இந்த பள்ளியில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் பாலியல் தொந்தரவு மற்றும் ஆபாசமான வார்த்தைகளை சொல்லி திட்டி வருவதாக புகார் தெரிவித்தனர். இந்த நிலையில அன்றைய தினமே நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா மற்றும் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆகியோர் இணைந்து செய்தியாளர்கள் சந்தித்த பொழுது இதற்கான உடனடி நடவடிக்கை வரும் திங்கட்கிழமை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். இந்த நிலையில இன்று காலை பள்ளி திறந்தவுடன் சரியாக 9:30 மணி அளவில் இந்த பள்ளிக்கு குமராபாளையம் வட்டாட்சியர் மற்றும் நாமக்கல் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள், வட்டார கல்வி அதிகாரிகள், ஊராட்சி ஒன்றியத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் மற்றும் குழந்தைகள் மையம் 1098 ஆகிய அதிகாரிகள் சுமார் 20க்கும் மேற்பட்ட பள்ளி கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் தற்போது இந்த அரசு ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அலமேடு பகுதியில் தற்போது வந்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த புகார் குறித்து இங்கிருக்கின்ற தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியரிடம் விசாரணை தொடர்ந்து இந்த புகார் என்பது உண்மைதானா, தொடர்ந்து ஆட்சியர்களுடைய உத்தரவின்படி இந்த விசாரணை என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பள்ளியில் தற்போது பாதுகாப்பு பணிக்காக சுமார் 10க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே இருக்கின்றனர். அதே சமயத்துல தொடர்ந்து இந்த விசாரணை உண்மைதான் என்று நிரூபிக்கப்பட்டால் இந்த புகாரை அடுத்து இந்த பள்ளியில் இருக்கின்ற ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்த கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து பள்ளி மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பாலியல் தொந்தரவு அளித்துள்ள புகாரை அடுத்து தற்போது கல்வித்துறை அதிகாரிகள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தற்போது ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.